நீங்க பாத்துங்க பைக். நான் பார்த்து தான் போறேன், நீ புடிச்சிக்க. எங்க ஆட்டோ வருது கவனம். ஏமா நான் வேணா பின்னாடி இருந்துக்கிட்டா, நீ ஓட்டு. பாத்து போங்கன்னு சொல்ல தானே செஞ்சேன். எங்க வண்டி? ஏமா ஏன் இப்படி காத்துக்கு வந்து அலறியா? என்ன ஒரு அடி பின்னாடி பேசி? நாங்க பேசினாதான் உங்களுக்கு அலர்ன மாதிரிலாம் இருக்கு. சரி கிட்ட தள்ளி வா. தேவையில்ல, நாங்க இப்படியே இருந்துக்கிடுவோம். உளுந்துருவா பக்கி. உளுந்தா உளுந்துட்டு போறேன், நான் உளுந்தா உங்களுக்கு என்ன கவலை? அட லூசு, பின்னாடி இருந்து வண்டி வண்டின்னு கத்திக்கிட்டே இருந்தா வாட்டர் வீலுக்கு எரிச்சலாலாம் இருக்கும். ஆமா ஆமா, இனி நான் பேசியதெல்லாம் உங்களுக்கு எரிச்சலா தான் இருக்கும். சரிமா, இனி ஒன்னும் சொல்லல, கொஞ்சம் முன்ன தள்ளி வா, உளுந்து கிடக்காத. பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அப்படியா? இப்ப எப்படி முன்ன வரானி பாரு. ஏங்க ஒழுங்கா போங்கங்க. வேலை செய்யற தொழிலாளிக்கு ஒழுங்கா சம்பளம் தராத எல்லா ஓனரும் கடைசி காலத்துல மாத்திரை மருந்து தானே செலவு பண்ணணும். இது என் கையில வச்சிருக்கிற ரம்பத்து மேல சத்தியம்டா. ஓனருக்கு மட்டும் தான் மூச்சு விடாம பேச தெரியுமா? எனக்கு தெரியாதா? ஓனரை பத்தி ஓவரா பேசுன பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன பண்றது? 1 to 2ங்கிறது என் லஞ்ச் டைம். அந்த நேரத்துல அன்னத்துல கை வைப்ப, யாரு கண்ணத்திலே கை வைக்கிற பழக்கம் அடியனுக்கு எப்ப இருந்தே கிடையாது. இவ்வளவு பேசுனதுக்கு அப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டோட்டோ தான் கிடைக்கும்.